தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். 10,000 ரூபாய் பட்ஜெட்ல நீங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னா இன்னைக்கு தேதியில் உங்ககிட்ட 5 ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷன் என்னன்னு கேக்குறீங்களா? அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோல 5 ஸ்மார்ட் போனை சொல்ல போறேன். ஸோ ஒவ்வொன்றுலையுமே ஒரு பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 10,000 ரூபீஸ்ல உங்களுக்கான பெஸ்ட் ஸ்மார்ட் போன் என்னன்றதை நீங்களே பிக் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வாங்கினா சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவேன். எனக்கு AMOLED டிஸ்பிளே தான் வேணுன்றவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M32 இதில் Mediatek Helio G80 பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் ஸ்டில் மற்ற விஷயங்களை கேளுங்க. AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கிடைக்குது. 64 மெகாபிக்சலுக்கான பின்பக்க கேமரா இருக்கு, 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 6000 mAh பேட்டரி இருக்கு, 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட விலை அப்படின்றது 12,000 ரூபாய். ப்ரோ 10,000 ரூபீஸ் இன்ட்டு 12,000 ரூபாய் சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. இப்போ ஒரு சில பேங்க் ஆஃபர், கேஷ்பேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நிறைய இருக்கு. உங்களுக்கு இப்போ இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஒரு 500 ரூபாய் கம்மி, இல்லை 10,000 ஒரு 500 ரூபாய் அதிகம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் 500 ரூபாய் அதிகமாக கிடைக்குதுன்ற பட்சத்தில் நம்ம ஏன் கம்மியாக சொல்லணும்? அதனால தான் பெஸ்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ வேணா செக் பண்ணி பாருங்க. ரெட்மியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று இருக்கு. என்னன்றதையும் சொல்கிறேன். Redmi 10 இதில் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 618 சொல்லக்கூடிய ப்ராசர், நல்ல ப்ராசர் தான். உங்களுக்கு டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் வெறும் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் மட்டும்தான் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆயிருக்கும். ஒருவேளை பரவாயில்ல, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் முக்கியன்றவங்க கன்சிடர் பண்ணி பாருங்க. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா இருக்கு, பின்பக்கமாக 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 6000 mAh பேட்டரி, 18 வாட்க்கான சார்ஜிங். இவ்வளோ தாங்க இதோட பிரைசிங் அப்படின்றது 11,000 ரூபாய் இருக்கு. உங்களுக்கு ஆஃபர்லாம் போச்சுன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். பட் இது வந்து கடைசி ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கிறது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஒருவேளை இதே பட்ஜெட்டில் எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஜென்ரலி ஒரு 12,000 ரூபாய் 13,000 ரூபாய்க்குள்ள நான் யாருக்குமே 5G ஸ்மார்ட் ஃபோன் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. பட் இருந்தாலுமே நான் வாங்கினா அதுதான் வாங்கணும், 100% நான் ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு நல்லாவே வச்சுக்குவேன்றவங்களுக்காக மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 10T 5G அப்படின்னு சொல்லலாம். Dimensity 700 அப்படின்னு ப்ராசஸரோட வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுக்குறாங்க, 48 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு, 5000 mAh பேட்டரி, 18 வாட்க்கான சார்ஜிங் எல்லாமே வருது. விலை 12,000 ரூபாய். நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ இந்த ஆஃபர் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2,000 ரூபாய் கம்மியாக வந்து கிடைக்கும். ஸோ 10,000 ரூபீஸ்க்கு. பட் 10,000 ரூபீஸ்க்கும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. 5G இப்போ உங்களுக்கு தேவையானது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த பர்ஃபார்மன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இப்போதைக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இதையும் கடைசியில் வச்சுக்கோங்க, மற்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா Motorola G31 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. Helio G85 கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் டிஸ்பிளே இருக்கு, AMOLED டிஸ்பிளே தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90, 60 எல்லாம் கிடையாது. சரி, 90, 120 கிடையாது, 60 தான். ஓகேவா? இது ஒரு நெகட்டிவ். இதில் Android 11 வந்துருது. உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு, 5000 mAh பேட்டரியும் வந்து தந்துடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைசிங் அப்படின்றது 10,500 ரூபாய் வருது. பேங்க் ஆஃபரோட சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்துடும். ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மட்டும் தான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றவங்களுக்காக மட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் நம்ம லிஸ்ட்ல பெஸ்ட் ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். Narzo 15 சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். Helio G96 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் இருக்கு. 6.6 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு IPS LCD பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு, 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து இதில் இருக்கு. அண்ட் விலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் இருக்கு. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பேங்க் ஆஃபரில் ப்ளஸ் கேஷ்பேக் எல்லாம் சேர்த்து உங்களால் 11,000 ரூபாய்க்கு உள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோன், 11,000 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வாங்காதீங்க. 11,000 ரூபீஸ்க்கு உள்ள உங்களால் ஒரு வேலை இதை வாங்க முடிஞ்சதுன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பர்ஃபெக்டான காம்போவா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஒருவேளை நான் ஏதாச்சும் விட்டுருக்கேன்னு நினைச்சிங்க, இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஒருவேளை ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் பெஸ்ட் பட்ஜெட் அந்த 20, 25, 30 இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸ்க்கு உண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனையும் ஐபடியிலும் கொடுப்பேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.